இன்றைக்கு மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய 500 விவசாய பெருமக்கள் சொல்லனா துயரத்திற்கு இன்றைக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களால் லேண்ட் பூலிங் லேண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் என்று ஒரு திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்படவிருக்கிறது. அந்த திட்டத்தின் வாயிலாக 600 ஏக்கர் விவசாயிகளிடம் இன்றைக்கு அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்படவிருக்கிறது. இன்றைக்கு சிஎம்டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த அத்தாரிட்டியின் மூலமாக அந்த 600 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தி ஒரு புதிய நகரை உருவாக்க போவதாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கான உத்தரவும் இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெரியவர்களே, அந்த 600 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி யார் யாருக்கெல்லாம் அங்கே நிலங்கள் இருந்ததோ அவர்களுக்கு 60% நிலம் திருப்பி அளிக்கப்படும். 40% நிலத்திலே சாலைகள் அமைத்து அந்த நிலங்களை எல்லாம் இன்றைக்கு அரசு கையகப்படுத்த இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒருவருக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே இந்த நிலங்களை கையகப்படுத்திய பிறகு அந்த இடங்களை மேம்படுத்தி சாலைகள் அமைத்து பூங்காக்கள் அமைத்து 60 சென்ட் நிலத்தை தான் அவர்களுக்கு திரும்ப அளிக்கப் போகிறதாக சொல்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு சிஎம்டி என்று சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி குழுமம் ஒரு ரெகுலேட்டரி பாடி இன்னைக்கு சென்னை புறநகர் பகுதியில சென்னையில இன்றைக்கு அவர்கள் வீடு கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய ஒரு கழகமாக இன்றைக்கு விளங்குகிறது. ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எதற்கு ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்ய வேண்டும்? நீங்க பகுதியிலே ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த திட்டத்தினால் அந்த மக்கள் பயன்பெற வேண்டும். அந்த திட்டத்தினால் அந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இன்றைக்கு அரசாங்கம் அந்த 600 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி அதனை மேம்பாடு செய்ய போகிறது என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னுதாரணமாக குஜராத்திலே ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார். நான் கேட்கிறேன், எதற்கெடுத்தாலும் குஜராத் மாடலை விமர்சிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதற்கு குஜராத் மாடலை கொண்டு வந்து மாடம்பாக்கத்திலே அறிமுகம் செய்கிறீர்கள்? குஜராத்திலே அன்றைக்கு செயல்படுத்தப்பட்ட அந்த திட்டமானது அங்கு எதற்கும் உதவாத கட்டாந்தரையாக விவசாயம் இல்லாத தரிசு நிலத்தை தான் மேம்படுத்தி இன்றைக்கு ஒரு புதிய நகரை அங்கே உருவாக்கி இருக்கிறார். ஆனால் இங்கே விவசாயம் மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் பாதிக்கக்கூடிய நிலையினை இன்றைக்கு இந்த ஆட்சி மேற்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய உண்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விவசாயிகளுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 1.5 ஆண்டு காலம் தான் திமுக ஆட்சி. மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியானவர்கள் மீண்டும் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். அப்பொழுது சென்னை வளர்ச்சி குழுமத்தால் இன்றைக்கு அபகரிக்கப்படக்கூடிய இந்த நிலங்கள் எல்லாம் நிச்சய விவசாயிகளுக்கு திருப்பி தரப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை நாங்கள் இங்கே அளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். விவசாயிகள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்யக்கூடிய அரசாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாக இருக்கும். மக்கள் விரும்பக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவராகத்தான் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.